வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்கெயின் டைம் சென்டென்சஸ். பேரம் பேசுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிடிச்ச விலைக்கு வைங்கிறதுக்காக நம்ம கடைக்காரர்கிட்ட பார்கெயின் பண்ணுவோம். ஸோ அந்த சென்டென்ஸில் கொஞ்சம் ஹைலைட்டான சென்டென்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்கெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக நம்ம அவர்கிட்ட நார்மலாக கேட்க ஆரம்பிப்போம். ஹவு மச் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச பொருளோட நேமை இங்கே போட்டுப்போம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு யூஸ்டு லேப்டாப்னு சொல்கிறேன். ஹவு மச் ஃபார் திஸ் யூஸ்டு லேப்டாப். அதுக்கு அவர் that is 18,000 rupees. that is 18,000 rupees. இதுக்கப்புறம் தான் நம்மளோட பார்கெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கட்டமாக நாம் என்ன நினைப்போம் சொல்லுங்க? கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம், கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு நாம லெட்ஸ் ஆஸ்க் ஃபார் அ லோவர் ப்ரைஸ். லெட்ஸ் ஆஸ்க் ஃபார் அ லோவர் ப்ரைஸ் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம முதல் வார்த்தை என்ன இருக்கும்? ஓ தட்ஸ் ஸ்டீப். தட்ஸ் ஸ்டீப். ஏன்னா 18,000 ருபீஸ் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ நம்ம தட்ஸ் ஸ்டீப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டீப் அப்படின்னா வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ்னு அர்த்தம். ஸோ இனிமேல் நம்ம நார்மலாக எக்ஸ்பென்சிவ் சொல்லாமல் ஸ்டீப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விலை அதிகம், தட் ஸ்டீப்னு சொன்னோன்னா அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்த கட்டமா இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாம நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிப்போம். இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, இவ்வளவு விலையா இதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கடைசியா நம்ம என்ன சொல்லுவோம்னா என்கிட்ட இவ்வளவு காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு நாம மணி இஸ் டைட், மணி இஸ் டைட், மணி இஸ் டைட் அப்படின்னு சொன்னா நாட் மச் மணி அவைலபிள், நாட் மச் மணி அவைலபிள். இது பார்கெயினுக்கு மட்டும் இல்லை, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் கடனை காசு கேட்டும் போது கூட நீங்க இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். மணி இஸ் டைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட் மச் மணி அவைலபிள் ரைட் நவ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நம்ம சொல்லிட்டோம் என்கிட்ட இவ்வளவு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல விலையா சொல்லு அப்படின்னு சொல்றோம். என்கிட்ட இவ்வளவு காசெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொன்னா நீயே ஒரு நல்ல விலையா சொல்லு. முதல்ல நம்ம ஆப்ஷனை யார்கிட்ட விடுவோம்? கடைக்காரர்கிட்டே விடுவோம். ஒரு நல்ல விலையா சொல்லு அப்படிங்கிறத ஐ எம் லுக்கிங் ஃபார் யுவர் பெஸ்ட் ப்ரைஸ். யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் நோட் பண்ணுங்க. நம்ம நார்மலாக பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நல்ல விலை தான். பட் இந்த இடத்துல நாம ஐ எம் லுக்கிங் ஃபார் யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அவர்கிட்ட இருந்து லோவர் ப்ரைஸ் பாசிபிளாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த விலையோட உண்மையான ப்ரைஸ் அவருக்கு மட்டும் தானே தெரியும். அவர் நினைச்சா நமக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் அதுல பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா குறைச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது லோவர் ப்ரைஸ் பாசிபிள் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறோன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்வாரு? இல்ல இல்ல இதெல்லாம் சரியான ப்ரைஸ்ன்னு சொல்லுவாரா? எக்ஸாக்ட்லி. இட் இஸ் இன் குட் கண்டிஷன். இட் குட் கண்டிஷன். நான் லேப்டாப்புங்கிறனால நான் குட் கண்டிஷன் சொல்றேன். நீங்க பொருளை பொறுத்து அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப தரமா இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லுவாரு. ஓகே, அதனால அவர் என்ன சொல்றாரு? 18,000 rupees இஸ் த பெஸ்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல பெஸ்ட் ப்ரைஸ்ன்றது நல்ல விலை. நம்ம போன சென்டென்ஸ்ல யுவர் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து நம்ம லோவர் ப்ரைஸோட பாசிபிலிட்டிஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? ஓகே, சொல்லியாச்சு. அவர் இதுதான் நல்ல விலைன்னு சொல்லிட்டாரு. இனிஷியலா நம்ம சாய்ஸை நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம் இல்லையா? ஒரு நல்ல விலையா நீயே சொல்லு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோம். பட் அவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் நமக்கு சரியா இல்லாததுனால அடுத்த கட்டம் நாமளே அதை கையில் எடுக்கிறோம். இப்போ நாமளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 3000 ரூபாய் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு 3000 ரூபாய் குறைச்சி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இதை நாம லிசன், கேன் யூ knock off another 3,000? கேன் யூ knock off another 3,000? இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, knock off அப்படிங்கிறதோட மீனிங் ரெடியூஸ் த ப்ரைஸ்ன்னு அர்த்தம். ஓகே, knock off ஓட மீனிங் ரெடியூஸ் த ப்ரைஸ். எவ்வளோ ரூபாய் நம்ம ரெடியூஸ் பண்ண சொல்கிறோம்? 3,000 rupees நாம் அவரை ரெடியூஸ் பண்ண சொல்கிறோம். சொன்ன உடனே அவர் செஞ்சிருப்பாரா? இல்ல. ஸோ அதை அவரை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி நம்மளோட ஸ்டேட் என்னன்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் 15,000 இன் கேஷ். என் கையில அவ்வளோதான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் 15,000 இன் கேஷ் சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? உடனே ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. அதுக்கு மேல என்ன செய்யும்? உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுமா? இதை அதை நாம லெட்ஸ் ஸ்பிளிட் த டிஃபரன்ஸ், லெட்ஸ் ஸ்பிளிட் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸ்பிளிட் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா உனக்கும் வேணாம் எனக்கும் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட் ஒன்று,
அவரு ஃபிக்ஸ் பண்ண ரேட் ஒன்று. ஸோ ரெண்டுமே வேணாம்னா ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம்னு தானே அர்த்தம். வெரி குட். லெட்ஸ் ஸ்ப்ளிட் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் அக்ரி ஆன் த மிடில் ப்ரைஸ். பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் சென்டென்ஸில் ரொம்ப எம்ஃபசைஸாக இருக்கும். லெட்ஸ் ஸ்ப்ளிட் த டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது அக்ரி ஆன் த மிடில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் பெஸ்ட் ஐ கேன் டூ இஸ் 16,500. பிகாஸ் நாம சொன்னது 15,000, அவர் சொன்னது 18,000. ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிவியேஷன் 3,000. அதில் பாதி எடுத்துக்கிட்டாரு, 1,500 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெஸ்ட் ஐ கேன் டூ இஸ் 16,500 rupees. இப்போ நாம நினைப்போம், ஆகா கூட ஒரு 2,000 சேர்த்து 5,000 சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லிருக்கலாம், கேன் யூ நாக் ஆஃப் another 5,000 சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தா நமக்கு கூட கொஞ்சம் லாபமா இருந்திருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ ஏன்னா அவர் சொல்லிட்டாரு ஐ கேன் டூ இஸ் 16,500. இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அக்ரி ஆன் த மிடில் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்த கட்டம் என்னமா இருக்கும், நம்ம பார்கெயின் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம செய்யறதா இருந்தா முதல்ல என்ன செஞ்சிருந்திருக்கணும், அப்போவே நாக் ஆஃப்ல அனதர் தௌசண்ட்ஸை கூட்டி இருந்திருக்கணும். ஓகே, தென் லெட்ஸ் ஷேக் ஆன் இட். லெட்ஸ் ஷேக் ஆன் இட் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, க்ளோஸ் த டீலை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் லெட்ஸ் ஷேக் ஆன் இட். இதை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் உங்ககிட்ட காசு கேட்டாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த ஃபேவர் பண்ண சொன்னாலும் நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ இல்லை நோ சொல்கிறீங்களோ, நோ சொன்னால் கூட உடனே அதை இன்னும் எலாபரேட் பண்ணாமல் ஓகே லெட்ஸ் ஷேக் ஆன் இட் அப்படின்னா இதை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரேஸை நீங்கள் தாராளமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்டீப், லெட்ஸ் ஷேக் ஆன் இட், நாக் ஆஃப், இந்த மாதிரி சென்டென்சஸை உங்களுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்போக்கனை எம்ஃபசைஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் நான் வந்துட்டு ஒரு லேப்டாப் பார்கெயின்காக நான் இங்கே உங்களுக்கு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே ஒரு க்ரோசரி ஷாப்பில், க்ரோசரி ஷாப், பிகாஸ் க்ரோசரியில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி, கம்பேரிசன் லேப்டாப்போட கம்மி தானே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்கெயின் பண்ணுவீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.